எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. 2025 தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. 2025 பிரவேசித்திருக்கிற நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆவியானவருக்கு, ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஓ, இன்னும் நன்றி சொல்லாத நாவுகள் திறக்கப்படட்டும், உயர்த்தப்படட்டும். போற்றுங்க, துதிங்க, புகழுங்க. கைகளை தட்டுங்க, சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. ஐயா, எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம். 2024 நம்மை நடத்தின விதங்கள், சாட்சிகளை கேட்டோம். ஓ, தேவ செய்தியை கேட்டோம். 2025 காண செய்தார். எத்தனை பேர் காண முடியல, எத்தனை பேர் இல்ல. உனக்கு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, காண செய்தாரு. எப்படி நன்றி சொல்லாம கையை தட்டாம இருக்க முடியும்? முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அப்பாவுக்கு மகிமை. முதல் ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். சொப்பா, எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. 2025 நாங்கள் நினைத்து பாராத காரியங்களை, நாங்கள் அன்று ஆச்சரியப்படபடியான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஊழியத்தில் நீர் நடப்பிக்க போகிறீர். உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே துதிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருஷம் ஆண்டவரே ஆசீர்வாதமான வருஷம். இந்த வருஷம் கடன் இல்லாத வருஷம். இந்த வருஷம் கையேந்தி நிற்காத வருஷம். இந்த வருஷம் தலை நிமிர்ந்து நிற்கிற வருஷம். இந்த வருஷம் மருத்துவமனைக்கு போகாத வருஷம். இந்த வருஷம் வீண் செலவுகள் இல்லாத வருஷம். இந்த வருஷம் வியாதி இல்லாத வருஷம். இந்த வருஷம் அல்லேலூயா பிரச்சனை இல்லாத குடும்பம், சமாதானமான வருஷம், சண்டை இல்லாத வீடு, அமெரிக்கான உணவு, ஆசீர்வாதமான ஆகாரம், ஆசீர்வாதமான அல்லேலூயா படிப்பு, ஆசீர்வாதமான தேவைகள் சந்திப்பு, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த 2025 ஆசீர்வாதமான ஊழியம், அபிஷேகமான ஊழியம், ஆசீர்வாதமான ஊழியர்கள், அபிஷேகப்பட்ட ஊழியர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள், அபிஷேகப்பட்ட விசுவாச ஜனங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, தரப்போகிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதை கேட்கிறேன் சபையாரை ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே ப்ரமோஷனை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. கடந்த ஆண்டில் அநேகர் வீடுகளை வாங்கினார்கள், கடந்த ஆண்டில் அநேகர் வாகனங்களை வாங்கினார்கள். இந்த ஆண்டு ஆண்டவர் அநேகர் வீடுகளை வாங்குவார்களாக, நிலங்களை வாங்குவார்களாக, வாங்கப்பட்ட நிலங்களிலே வீடுகளை கட்டுவார்களாக. ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆண்டு படிப்பில் உயர்வை தாங்க. இந்த ஆண்டில் எங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளின் உயர் கல்விகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் ஜனங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த 2025 சொந்த தொழில் செய்கிற ஒவ்வொரு கைகளை ஆசீர்வதிப்பீராக. அவள் ஆண்டவரை செய்கிற ஆண்டவரை கையின் பிரயாசங்கள் ஆண்டவரை நீர் நூறத்தனையான பலனை தருவீராக. இந்த ஆண்டு அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ கர்த்தரால் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டு சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும். இந்த ஆண்டு எதிராளிகள் வெட்கப்பட்டு போகட்டும். இந்த ஆண்டு எங்களுக்கு விரோதமானவர்கள் வெட்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு உன் சத்துருக்களின் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சொல்ல சொல்ல ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லி
ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளும் சகோதரா. இந்த ஆண்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இந்த ஆண்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இந்த ஆண்டு பிள்ளைகளை சுமப்பார்களாக, இந்த ஆண்டு கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை சுகமாய் பிரசவிக்க பண்ணுவீராக. இந்த ஆண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம், நடக்காத திருமணங்கள் நடப்பதாக, பண பற்றாக்குறையினால் நின்று போன திருமணம் நடப்பதாக. இந்த ஆண்டு வரதட்சணை கொடுமைகள் இல்லாத கணவன், வரதட்சணை இல்லாத ஆண்டவரை ஸ்தோத்திர கணவன், ஆண்டவர் வரதட்சணை ஆண்டவரை வாங்காத பிள்ளைகள் எங்கள் திருச்சபையில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இந்த ஆண்டு எங்களுக்கு சொந்த இடத்தை ஆலயத்துக்காய் தருகிற வருஷம். கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த ஆலயம், ஒரு சொந்த ஆலயத்தை கட்ட போகிறோம். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை பயன்படுத்த போகிறீர். எங்கள் சபையில மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும், எங்கள் சபையில சப்பானிகள் நடக்கணும், எங்கள் சபையில ஊமைகள் பேசணும், எங்கள் சபையில குருடர்கள் பார்வடையணும், எங்கள் சபையில கர்த்தாவே தற்கொலைக்கு நேராக போகிற ஜனங்கள் வாழ்வடையணும். எங்கள் சபையில ஒருவருக்கு அபார்ஷன் கிடையாது, எங்கள் சபையில மலட்டு கர்ப்பம் கிடையாது, எங்கள் சபையில ஆண்டவரே டைவர்ஸ் கிடையாது. எங்கள் பகுதி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பகுதி கர்த்தருக்கு சொந்தம், இந்த பகுதி இயேசுவுக்கு சொந்தம்.